காக்காவை பார்த்தோன்னே அப்பா கிட்ட, அப்பா பாருங்க காக்கா எவ்வளவு கருப்பாக இருக்குது அப்படிங்கிறான். தென்னை மரம் உயரமாக இருப்பதை பார்த்தவுடன், அப்பா தென்னை மரம் பாருங்க எவ்வளவு உயரமாக இருக்குது அப்படிங்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அசௌகரியமாக இருந்தது, எரிச்சலாக இருந்தது. என்னடா இந்த பையன் எப்போ பார்த்தாலும் காக்கா கருப்பாக இருக்குங்கிறான், தென்னை மரம் ஹைட்டாக இருக்குங்கிறானே, இந்த பையனுக்கு என்ன பைத்தியம்மா, இந்த அப்பா வேறு எதையுமே செய்யாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எரிச்சல். கொஞ்சம் நேரம் போன உடனே அந்த பையனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இன்னும் அதிகமான கோபத்தை ஏற்படுத்துகிறது. பொறுத்துக்க முடியாமல் அவங்க அப்பா கிட்ட, கொஞ்ச நேரம் உங்கள் பையனை அமைதியாக இருக்க வைக்கலாம்ல, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், காக்கா கருப்பாக இருக்குங்கிறான், தென்னை மரம் ஹைட்டாக இருக்குங்கிறான், இது என்ன புதிய விஷயமா, எப்பவும் போல இருக்கிறது தானே, உங்கள் பையன் என்ன பைத்தியமா அப்படிங்கிறாங்க. அதற்கு அந்த அப்பா அவளிடம் சொன்னாராமா, என் பையனுக்கு நேற்று தான் கண் ஆப்ரேஷன் முடிஞ்சுது, முதல் முறையாக இந்த உலகத்தை பார்க்குறான், அவன் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அவன் அப்படித்தான் இருப்பான் என்று சொன்னவுடன் இந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு மக்கள் எல்லாருமே வெட்கத்தினால் தலை குனிந்தார்களாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுதுமே குறைகளை பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நம் கண்களுக்கு தெரியாது. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து விமர்சனங்கள், அதாவது எதிர்மறையான விமர்சனங்களை வீசிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் நமக்கு தெரியாது. அதே போல தன்னுடைய நற்செய்தி வாசகத்திலே ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்பாடு என்னவாக இருக்கும் என்று சொல்லி கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய உள் எண்ணங்களை அறிந்தவராக, ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை அழிப்பதா அல்லது காப்பதா, எது முறை என்று அவரிடமே கேட்கிறார். யாருமே பேசுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அந்த மனிதனை குணப்படுத்துகிறார், நலமாக்குகிறார், நன்மையை செய்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் பல்வேறு விதமான விமர்சனங்களுக்குள்ளாகலாம், குறை சொல்லுக்கு ஆளாகலாம். ஆனால் விமர்சனங்கள் ஏற்படுகிறது, குறை சொல்களை அள்ளி வீசுகிறார்கள் என்ற காரணத்திற்காக அந்த நன்மைகளை செய்யாமல் அப்படியே பாதியிலேயே விட்டுவிட்டு போகிறோமா, அல்லது தொடர்ந்து எது நடந்தாலும் பரவாயில்லை, யார் பேசினாலும் பரவாயில்லை, இது நன்மையான காரியம், இது பல்வேறு விதமான மக்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்கிற அந்த சரியான நிலைப்பாட்டோடு நன்மையை தொடர்ந்து செய்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார். பெற்றுக்கொண்ட மக்களுக்குத்தான் தெரியும் அந்த நன்மையினுடைய அருமை. அதே போலத்தான் தேவையில் இருப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த நன்மைகளை செய்வோம். அப்பொழுது பெற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் தெரியும் அந்த நன்மையினுடைய அருமை என்னவென்று. எது சரி, நன்மை செய்வதா அல்லது தீமை செய்வதா? பிறர் குறை கூறுகிறார்கள், விமர்சனங்களை எடுக்கிறார்கள் என்பதற்காக நன்மைகளை பாதியிலேயே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது முழுமையான பலனை தராது. ஆண்டவர் இயேசுவை போல செல்லுமிடமெல்லாம் நன்மை செய்வோம். ஆமீன்.